வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத குருவின் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். இந்த மனித உயர் பிறவி தந்த அன்னை தந்தையை வணங்கி மகிழ்கிறேன். அற்புதமான இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வாரந்தோறும் செம்மையாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பிகள் செந்தில், சஞ்சீவ் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாய் இருக்கும் நம்பி, வெங்கட் அனைவருக்கும் எனது நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும். மிக அழகாக இறைவணக்கம் குருவணக்கம் பாடி இன்றைய நிகழ்வை துவங்கி தந்த குழந்தைகளுக்கும், அகத்தவம் நடத்தி தந்த சுயம்புக்கனி அம்மா அவர்களுக்கும், அழகியதொரு அறிமுகம் தந்த அன்பு தம்பி சஞ்சீவ் அவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகள். எப்படி குழந்தைகள் நமக்கு ஒரு ரோல் மாடலாக வழிகாட்டியாக இருக்கிறது போலதான் பெரியவர்களும்ங்கிறது இப்போ நம்மளோடு இணைந்திருக்கின்ற அருளானந்தன் ஐயா அவர்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். அவர் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் பதவி வகித்தவர். இப்பொழுது அமெரிக்காவில் வசித்து வருகின்றார். அவருடைய நேரம் முழுவதும் பாத்தீங்கன்னா வேதாத்திரிய தொண்டுலதான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு பெருந்தன்மை அப்படின்னா, அவருக்கு எவ்வளவோ பிஸி. எனக்கு அவர் அழகா எவ்ரிடே பாத்தீங்கன்னாக்கா கான்டெம்ப்ளேஷன் ஆன் வேதாத்திரியம் பிரின்சிபல் என்று ஒரு 4-5 minutes ரொம்ப அழகா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் ஒரு சென்டரை வழி நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு பிஸி ஷெட்யூல் நடுவுலையும் அவராவே என்கிட்ட இந்த இணைப்பு என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டு இதுல இணைந்துக்கிறதுங்கிறது நாமெல்லாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடமாகத்தான் எனக்கு தெரியுது. அதே போல இதுல நிறைய பெரியவர்கள் இணைந்துட்டு இருக்காங்க. சுலோ அம்மா, சரோ அம்மா, இவர் பரமேஸ்வரி அம்மா, இவர்களுக்கும் முதல் என் பணிவான நன்றிகள், வணக்கங்கள். இன்னைக்கு தலைப்பு செந்தில் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு தலைப்பு. நான் எப்பொழுதுமே நியூ ஜெர்சில இந்த தலைப்பு எனக்கே ஒரு கியூரியாசிட்டியை கொடுக்கும். இந்த வாரம் என்ன தலைப்பு கொடுக்க போறாங்கன்ட்டு. ஏன்னா அப்படி இந்த ஒரு காமெடியில சொல்லுவாங்கல்ல, ரூம் போட்டு யோசிப்பாங்களோன்னு, அப்படி அவங்க யோசித்து பொறுக்கி எடுக்கிற ஒரு தலைப்புங்கிறதுனாலவே கருத்துக்களும் நல்ல அமைந்துடுது அந்த தலைப்பின் கீழே. அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம். இது தலைப்பு. உள்ளம் என்பதற்கு முதல்ல நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லைங்களா? அது அழகா அருட்தந்தை ஒரு கவியில குறிப்பிடுவாங்க. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள், 8 இணைப்பு இயக்கம் ஜீவன். சோ ஒரு லிவிங் பீயிங், உயிரினம் என்று சொன்னால் இந்த 8 விஷயம் இருக்கணும். ஒரு பிசிக்கல் பாடி, லைஃப், பயோமேக்னட்டிசம், ஜெனடிக் சென்டர், பிரைன், ஹார்ட், மைண்ட், சென்சஸ். இந்த 8 இருந்தால்தான் அதை நம்ம ஒரு லிவிங் பீயிங். Actually, I have to thank Kiran for joining us. She is really magnanimous to be with us always, even though she can't understand Tamil. So I just welcome Kiran also for this session. வாழ்க வளமுடன். சோ இந்த 8 இணைப்பு இயக்கம் இருந்தால்தான் அதை நம்ம ஒரு லிவிங் ஆர்கானிசம்னு சொல்ல முடியும். அடுத்தது மகிழ்ச்சி அழகா சொல்றாங்க, கடல், நிலம், ஆகாயம் மூன்றிலும் வாழ் உயிர்கட்கு கணக்கெடுத்த 8இல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை. பின் அதற்கு வேறு பெயர் ஜடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. மடல் விரிந்த மலர் எனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. எவ்வளவு அழகா மகரிஷி இந்த கவியில பாருங்க, ஒரு ஜீவன் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு, இது இல்லைன்னா மத்ததெல்லாம் ஜடப்பொருள்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, மடல் விரிந்த மலர், ஒரு மொட்டா இருக்கும் பொழுது நமக்கு நல்ல மனம் அந்த மலரில் இருந்து வராது. எப்பொழுது அந்த மொட்டு இதழ் மலர்ந்து விரிகிறதோ அப்பதானே வாசம் கிடைக்கும். அப்ப அருட்தந்தை சொல்றாங்க, அப்ப அறிவும் கொஞ்சம் விரியணும்.
அறிவு விரிவதற்கான முயற்சி தான் சத்சங்கம், அகத்தவம் எல்லாமே. அப்போ நாமும் கூட இந்த மண்ணுலகில் வாழ்பவர்கள் மயக்கம் நீங்க வேண்டுமானால் நம்முடைய அறிவை கொஞ்சம் விசாலமாக்கிக்கணும். சரி, இப்ப மகரிஷி தெளிவா சொல்லிட்டாங்க, உயிரினம் என்றாலே உள்ளம் இருக்கணும். எந்த உயிரினமாக இருந்தாலும் உள்ளம் என்பது அடிப்படையான அந்த 8 விஷயத்துல ஒண்ணு. ஆனால் நல்ல உள்ளம், நம்ம தலைப்புல என்ன கொடுத்திருக்காங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம். இந்த நல்ல உள்ளம், நல்லங்கிற ஒரு அட்ஜெக்டிவ், இது மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தானது. ஸ்பெஷலி அட்டாச்டு டு மேன்கைண்ட் நம்ம வச்சுக்கலாம். ஏன் மனிதர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு லிவிங் பீயிங்ஸோட லைஃப் ஸ்டைல் தெரியும். In their case, they don't have any specific interest. Their will is subdued by nature. பசிச்சா சாப்பிடும், அதற்கு மேல அந்த உணவை சேர்த்து வச்சுக்கணும், இந்த ஹோர்டிங் இதெல்லாம் விலங்கினத்துக்கிட்ட கிடையாது. So the lifestyle is according to nature, along with the natural path. Whereas in mankind, the will is more powerful and it always tries to overcome nature. அதனோட விளைவு தானே நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அழகா சொல்வார்ல கண்ணதாசன் ஒரு சினிமா பாடல்ல, பறவையை கண்டான் விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். சோ நம்ம எதெல்லாம் பார்த்தோமோ அதை கொண்டு நம்ம அறிவை உயர்த்தி, இயற்கை சொல்லுதா மனிதனுக்கு சிறகுகள் கிடையாது, பறக்க முடியாதுன்னா, we are not ready to accept that fact. We try to overcome nature by inventing flights. This is the speciality of human brain. So இதனாலேயே, இந்த ஸ்பெஷாலிட்டினாலேயே sometimes we subject to so many pains and miseries. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேச்சரை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்றோம் இல்லையா? So in its effort to subdue nature, will creates more problems by wrong approach. இதுதான் நம்ம வாழ்க்கையில துன்பத்துக்கு எல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, it is purely generated by human will. நீங்க இயற்கையில வர துன்பங்கள்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி லிமிட்டட். மேபி நம்முடைய வாழ்க்கை தத்துவத்துல நம்ம படிப்போம் இல்லைங்களா, அந்த 3 அடிப்படை தேவைகள் என்ன சொல்லுவோம், இந்த பசி, தாகம், வெப்பதற்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவு பொருட்களின் உந்து வேகம். இந்த 3 தான் இயற்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள். இதற்கு மேல பெருசா துன்பங்கள் வராது. இயற்கை சீற்றம் அந்த மாதிரி ஒரு ரேரா வந்தால் கூட பாத்தீங்கன்னா, அது தன்னை போல இயற்கையே அந்த ஆட்டோமேட்டிக்கலி பேலன்சிங் மெக்கானிசம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போல தானாகவே சரி செய்து கொண்டு போயிடும். ஆனால் மனிதர்கள் தான் என்ன பண்றோம், அதிகம் நம்ம தவறுகள் செய்து அந்த தவறுகளின் விளைவாகத்தான் துன்பம் அனுபவிக்கிறோம். அந்த தவறுகள் செய்யாமல் இருப்பதற்குத்தான் நமக்கு நல்ல உள்ளம் தேவைப்படுகிறது. When the heart is pure, whatever we do, whatever we think, it will be only for the good of our own self and also for others. இது அழகா ஒரு சினிமா பாடல் எனக்கு நினைவூட்டியது. கர்ணன்கிற திரைப்படத்துல கவியரசர் கண்ணதாசன் அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. பாருங்க, இந்த நல்ல உள்ளம் உறங்காது அப்படின்னு சொல்றாரு. ஏன் நல்ல உள்ளம் உறங்காது? என்ன காரணம்னா, majority are not pure. So automatically the one who suffers is the person with a pure heart. இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கணும்னா ஒரு டே டு டே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. எனக்கு நிறைய நாங்க ஒரு பெண்கள் அமைப்பும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து எனக்கு பெண்கள் நிறைய சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா நீங்க கணவரை இப்ப ரீசெண்டா நாங்க அந்த ரிலேஷன்ஷிப் தான் பேசிட்டு இருக்கோம், கணவன் மனைவி உறவு. ஏன்னா that is the basic relationship இல்லைங்களா? Whenever we are able to build this relationship beautifully, husband and wife relationship, automatically everything will be perfect. அந்த குடும்பத்துல வளர்ற குழந்தைகள் மிக சிறப்பா வளர்வாங்க. சோ இந்த அடிப்படை விஷயத்தை தான் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நிறைய பெண்கள் எனக்கு தனியா போன் பண்ணி என்ன சொன்னாங்க, நீங்க சொல்றீங்கம்மா ரொம்ப சுலபமா கணவரை நீங்க கடவுளின் ஒரு வடிவமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கு என்ன தெரியும், ரொம்ப கடுமையா அவர் என்ன திட்டிட்டு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம இப்படிதான் பேசுறதுன்ட்டு இல்லாம அந்த மாதிரி வார்த்தைகளை பேசிட்டு
கொரட்டை விட்டு தூங்க வேற செய்யறாருமா. எனக்கு தான் தூக்கம் போயிடுச்சு, எனக்கு குமுறி குமுறி அழுக வருது, நான் எவ்வளவு செல்லம். ஆனா அட்லீஸ்ட் என்ன புரிஞ்சுக்க கூடாதா? இப்படி பேசுறாரு, எப்படி நான் இவரை வந்து மதிக்கணும்னு நீங்க சொல்றீங்க, எப்படி இவரோட நான் வந்து அன்பா வாழ முடியும்? இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்ப நான் அதான் சொல்றேன் பாருங்க, ஏன் எந்த உள்ளம் உறங்க முடியல? நல்ல உள்ளம் தான், அதுதான் துன்பப்படுது. கலீல் ஜிப்ரான் இது ரொம்ப அழகா சொல்வாரு, நோகிற நெஞ்சம் தான் நேசிக்கிற நெஞ்சம், அது மென்மையாக இருக்க இருக்க மேலும் நோகிறது. The one who suffers is the one who is very soft. மென்மை அதுதானே துன்பத்திற்கு காரணமா இருக்கு. அப்ப நான் சொன்ன இந்த பெண்கள்கிட்ட, கண்ணா இது உலகம் முழுவதும் பொதுவானது. நீங்க இப்ப சொல்றீங்க கணவர் என்கிட்ட கடுமையா நடந்துட்டு அவர் தூங்கி போயிட்டாரு, ஆனா நான் தானே வந்து துன்பப்படுறேன். இதே நிலைமை உங்கள் கணவருக்கும் ஏற்படும். அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அவர் தப்பே பண்ணல, ஆனா அவரோட ஹையர் அபிஷியல் அவர்கிட்ட சத்தம் போட்டிருக்காரு. சத்தம் போட்ட ஹையர் அபிஷியல் அன்னைக்கு நிம்மதியா தூங்குவாரு, ஆனால் வீட்டுல வந்து கணவர் தான் தூங்க முடியாமல் தடுமாறுறாரு. எத்தனை நாள் நீங்க ஆறுதல் சொல்லியிருக்கீங்க? போனா போகுது விடுங்கப்பா, ஏதோ அவர் பேசிட்டாரு, அவருக்கு என்ன மூடோ அன்னைக்கு, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பட் உங்களுக்கு தெரியும் இல்ல, யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் யுவர் கான்சியஸ்னஸ், சோ யூ ஜஸ்ட் டோன்ட் பாதர் அபவுட் ஹிஸ் வேர்ட்ஸ். எவ்வளவு முறை நீங்க ஆறுதல் சொல்லியிருக்கீங்க, அதே ஆறுதலை இப்ப உங்களுக்கு சொல்லிக்கோங்க. அவருக்கு ஏதோ மனநிலை சரியில்லை, ஏதோ ஒரு வேகத்துல கோபத்துல பேசிட்டாரு, ஆனால் நீங்கள் நல்லவர்கள்ங்கிறது உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது என்று நான் சொல்லுவேன். அப்போ நல்ல உள்ளம் தான் துன்பப்படுது. அதனாலதான் திருவள்ளுவர் இதை அழகா சொல்லுவாரு, வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒரு கணவரோ அல்லது வந்து ஆபீஸ்ல வந்து நீங்க ஒரு உயர்ந்த பதவியில இருந்தீங்களோ, உங்க சபார்டினேட்ஸ் கிட்ட கொஞ்சம் பலவீனமானவர்கள் கிட்ட, மேபி நமக்கு வந்து வீட்டுல வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்து வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அல்லது மேபி இஃப் யூ ஆர் அன் என்டர்பிரனர், so many people may be working under you. அங்க பேசுறப்பதான் திருவள்ளுவர் சொல்றாரு, அவர்கள் தப்பு செய்தால், ஏன்னா நிச்சயமா அவர்கள் மெலியவர்கள், அறிவில் கொஞ்சம் குறைந்தவர்களா இருக்காங்க. That is the reason they are working under us. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட ஒரு கோவப்பட்டு கத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, கொஞ்சம் உங்களை விட வலியவர்கள் முன்னாடி இருக்கும் பொழுது எப்படி இருப்பீங்கன்ற ஒரு கற்பனை மனசுல வச்சுக்கோங்க. எப்போ வச்சுக்கணும்? தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. பலவீனமானவர்கள் கிட்ட நம்ம பழகுற பொழுது நிச்சயமாக நாம் வார்த்தைகளை பண்போட தான், அவர்கள் மனம் துன்பப்படாமல் தான் நம்ம இதை பயன்படுத்தணும். அதனாலதான் மார்ட்டின் லூதர் கிங் ரொம்ப அழகா சொல்றாரு, injustice anywhere is a threat to justice everywhere. பாருங்க, நீங்க வீட்டுல ஒரு கணவன் மனைவி உறவுல கூட டேக்கன் ஃபார் கிராண்டட், மனைவி தானே அவங்க எப்பவும் எடுத்து பேச மாட்டாங்க அப்படின்னு நீங்க சத்தம் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் a threat to justice everywhere. இதுதான் காரணம், வலிய நாடுகள் பலவீனமான நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்துறது. நம்ம உட்காந்துட்டு ரொம்ப சாதாரணமா குறை சொல்றோம். சரி, இந்த கண்ட்ரி எல்லாம் இன்னைக்கு தேவையில்லாம இந்த கோவிட் பேண்டமிக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் வந்து ஒரு நாட்டின் மீது வந்து நம்ம என்ன பண்றோம், கணைகளை தொடுக்கிறோம். ஆனா நாமும் கூட வந்து we are also part of it. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம்? ஒரு வீக்கர் பர்சன் அப்படின்னா கையை கொடுத்து அவங்கள மேல தூக்கணும், என்ன அளவுக்கு லிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சால்தானே ஒரு நாடு, பலமான நாடு என்ன நினைக்கும்? பலவீனமான நாட்டுக்கு கை கொடுத்து மேல தூக்கணும்னு நினைக்கும். ஆனா நாமளே இப்படி நினைக்க மாட்டேங்கிறமே. நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா என்ன பண்றோம், நம்ம சபார்டினேட்ஸ் கிட்ட we just yell at them. ஆனா நமக்குன்னு வரப்போ என்ன சொல்றோம், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அந்த மேனேஜருக்கு, நான் எப்படி ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பேன், பட் he is always shouting at me. It is not justice. சோ அதான் அழகா ஒரு சினிமால சொல்லுவாருல்ல வடிவேல, அப்போ உங்களுக்கு வந்தாதான் அந்த ரத்தமா, எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்பாரு. இதுதானப்பா உலகம் முழுக்க இருக்கு இன்னைக்கு. சோ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறோமோ அது போல நாம் மற்றவர்களை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோமோ. இதுதான் ஜீசஸ் பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு இல்லையா, நம்ம அண்டை வீட்டுக்காரனை எப்படி நேசிக்கணும், தன்னை நேசிப்பது போல நேசிக்கணும். திருவள்ளுவர் சொல்வார், ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஆக நமக்கு நல்ல உள்ளம் இருப்பது இன்னைக்கு ஏன் உறங்க முடியல, ஏன் துன்பப்படுகிறோம் என்றால், உலகில்
நல்ல உள்ளம் குறைவாக இருக்கிறது. அதனாலதான் அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த நிலை காலப்போக்கில் உணர்ந்தோர்கள் எண்ணிக்கை உயரும் போது நிலை மாறும். அந்த உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயரும் மட்டும் நல்ல உள்ளம் உறங்காத ஒரு துன்பம் நிலவுதான் செய்யும் என்று அருட்தந்தை சொல்லுவாங்க. அதற்கு என்ன பண்றது அப்படின்னா, ஷார்ட்கட் மகரிஷி சொல்றாங்க, எல்லாருடைய உள்ளத்தையும் உயர்த்தணும்னா மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை இதனை பரப்பி நலம் காண்போம். அதனாலதான் நான் இங்க எல்லாரையும் ரொம்ப பாராட்டுறதுக்கு என்ன காரணம்னா, நாம மட்டும் தியானம் பண்ணிட்டு தத்துவங்களை படித்து கொண்டு நம் வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்வதுங்கிறது ஒண்ணு. அப்கோர்ஸ் தட் இஸ் த பேஸ் டு ஸ்டார்ட் வித். ஆனால் அதையும் தாண்டி இது போல ஒரு சத்சங்கமாக இணைந்து கொண்டு நாம் உயர்ந்த விஷயங்களை சிந்திப்பதன் நோக்கம் என்னன்னா, இந்த மனவளக்கலை பரவணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்னைக்கு கொஞ்சமாவது நமக்கு புரிஞ்சுக்குவாது. ஏன்னா இந்த மாதிரி டாபிக்க கூட நீங்க ஜென்ரலா போய் மத்தவங்கள்ட்ட பேசவே முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதா, எப்பவும் வைஃப் வந்து முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள மன்னிச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா அவங்க தலைமையில ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. இப்படிதான் பேசுவாங்க. மனவளக்கலையில இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல முடியும், வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. Injustice anywhere is a threat to justice everywhere. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம இங்க அறிவுல உயர்ந்தவங்கள்ட்ட தான் பேச முடியும். அதனாலதான் அருட்தந்தை சொல்றாங்க, நீங்கள் அகத்தவம் செய்ய செய்ய automatically you will be a very fine personality, you will be tuned. அப்போ இந்த பயிற்சியை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்க. You share the knowledge with others in the society. So our aim is to build a beautiful society. For that it is not enough that few people are good enough. அந்த ஒரு நோக்கத்துலதான் நாம இந்த ஒரு தத்துவமும் சிந்திக்க இருக்கிறோம். இப்ப நமக்கு தெரியுது ரொம்ப அழகா. சோ நல்ல உள்ளம் தான் தேவைப்படுகிறது. நானும் கூட ஆசைப்படுறேன். ஏன்னா திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்ற பாருங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. சோ நம்ம வாழ்க்கை உயர்வா இருக்கணும்னா அது எதை பொறுத்து இருக்காமா, நம் உள்ளத்தை பொறுத்து இருக்கு. அதுக்கு என்ன அழகான ஒரு மெட்டஃபர், ஒரு ஓமை கொடுக்கிறார் திருவள்ளுவர். நீங்க ஒரு நீர்நிலை பாத்தீங்க, மேபி a pond or lake, அதுல ஒரு தாமரை பூத்து இருக்கு. இந்த தாமரையினுடைய உயரம் எதை பொறுத்து இருக்கும், தண்ணீரின் உயரத்தை பொறுத்து. அதே போலதான் நம் வாழ்வின் உயரம்ங்கிறது நம்ம உள்ளத்தின் உயர்வை பொறுத்து இருக்கு. அப்போ இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம், இதுல இன்னும் பியூட்டிஃபுல்லா இந்த சினிமா பாடலாக இருந்த பொழுதும் கூட கவியரசர் கண்ணதாசன் பாருங்க அடுத்த வரிகள்ல சொல்லியிருப்பாரு, நல்ல உள்ளம் உறங்காதுன்னதுமே நமக்கு ஒரு சோர்வு வருது இல்லையா. அப்ப நல்லவங்களா இருக்கிறதுனால வந்து துன்பம் தானா, then why should I be good? பேசாம இந்த உலகத்தோடய ஒத்து போயிட்டு நானு நிம்மதியா இருந்துக்கலாமே, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் மாதிரியும் தப்புகள் பண்ணிட்டு நானும் சந்தோஷமா இருந்துக்கலாமே. ஏன்னா நீங்களே தெளிவா சொல்றீங்க, நல்ல உள்ளம் அப்படின்னாக்க அதுக்கு என்ன பரிசு, உறங்க முடியல, துன்பம் அப்படின்னா. அடுத்த வரிகள்லேயே கவியரசர் அழகா சொல்றாரு, இந்த நல்ல உள்ளத்திற்கு கிடைக்கும் மாபெரும் பரிசு. Of course you may be subject to some pains or miseries today. ஆனால் இந்த நல்ல உள்ளத்துக்கு என்ன தெரியுங்களா, மிகப்பெரிய பரிசு காத்திருக்கு. அடுத்த வரிகள்ல சொல்றாரு பாருங்க, மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கடவுள் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, மன்னவர்கள் வந்து காத்திருக்காங்க கடவுளுக்கு பணி செய்வதற்கு. அந்த பணிகளை எல்லாம் ஒரு புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுள், அவர் யார் காலடியில வந்து நிக்கிறாராம், கர்ணா உன் பணி செய்ய உன் அடி பணிவானடா. இறைவன் யார் முன்பு மண்டியிடுகிறான், நல்ல உள்ளத்தின் முன்பு. இது ரொம்ப அழகா ஒரு கதை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது அரபு தேசத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு கதை. அபு பென் என்ற ஒரு மனிதர், he is a very noble person. அபு பென் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அது போல சக மனிதர்களுக்கு தான் உதவி செய்வதில் அதிக அக்கறை உள்ளவர். இஸ்லாம்ல நமக்கு தெரியும் ஐவகை கடமை அவர்கள் சொல்லுவார்கள். அதில் வந்து 5 வேளை தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒரு கடமை. ஆனால் அபு பெண்ணுக்கு அந்த 5 வேளை தொழுவதற்கு கூட நேரம் இருக்காது. காலை தொழுகையை செய்வாரு,
காலையிலேயே வீட்டை விட்டு வெளியில போனார்னா அவருடைய அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதுலயே இரவு ஆயிடும் அவருக்கு. அதன் பிறகு இரவு வீட்டுக்கு வந்து தொழுகையை முடிச்சுட்டு உறங்குவார். இது அவருடைய அன்றாட, இட்ஸ் டெய்லி ரொட்டீன் ஃபார் ஹிம். இப்படி நடக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாள் வழக்கம் போல அதிகாலை தொழுகையை முடிச்சுட்டு தன் வீட்டை விட்டு வெளியில புறப்படுகின்றார். அப்ப பாக்குறாரு அவரோட வீட்டு வாசல்ல வந்து an angel is sitting and it is writing something. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ரொம்ப அற்புதமாக ஒளி வீசுகின்ற ஒரு தேவதை. He became very curious and he's asking that angel, what are you writing? இப்ப ஏஞ்சல் சொல்றாங்க, I am just noting down the names of the person who love God most. யாரெல்லாம் கடவுளை மிக மிக நேசிக்கிறார்களோ அவர்களுடைய பட்டியலை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அபூபன் இயல்பான ஒரு ஆர்வத்துல கேட்கிறாரு, does my name find a place in that list? யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறார்களோ அந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்கா? ஏஞ்சல் ரொம்ப பாவமா முகத்தை வச்சுட்டு உதட்ட திடுக்கிறாங்க. அபூபன், I am sorry, your name doesn't find a place in this list. அபூபன் சொல்றார், it's okay and I can understand this because I'm not even doing my 5 times prayer. So how can I expect my name to be in this list? That's fine, okay. அவர் கிளம்பி தன்னோட ரொட்டீன் பார்க்க போயிட்டாரு. சோ முடிந்தது. அன்று இரவு வந்தாரு, தொழுகை முடிந்து உறங்கியாச்சு. The next day also he started again. And to his surprise, the next day also he finds the angel sitting at his doorsteps, and today also it is preparing a list. And Abuban is asking, may I know what are you writing today? And the angel replied, today I am preparing the list of persons whom God loved the most, who are also dear to God. இன்றைக்கு நான் தயார் பண்ற இந்த லிஸ்ட் எது தெரியுங்களா? யாரெல்லாம் இறைவனுக்கு மிக மிக பிடித்தவர்களோ, யாரையெல்லாம் இறைவன் மிக மிக நேசிக்கிறானோ அந்த லிஸ்ட். இப்போ அபூபன் சொல்றாரு, naturally my name won't be there in the list because I am not even doing my 5 times prayer. I am not doing anything whichever God has listed as mandatory. மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று கடவுள் கொடுத்த லிஸ்டையே நான் செய்யல. அப்படி இருக்கப்போ how can I expect to be dear to God? No way. So he started walking, but the angel stopped him. அபூபன், கொஞ்சம் நில்லுங்க. இந்த லிஸ்ட்ல முதல் பேர் உங்களுடையதுதான். So who tops the list? It is Abuban who tops the list of persons whom God loved the most. என்ன மெசேஜ் நமக்கு கொடுக்கறாங்க? எப்படி கண்ணதாசன் சொன்னாரோ, நல்ல உள்ளத்தின் முன்பு இறைவன் மண்டியிடுகிறான். அதேதான் சொல்றாங்க. தேசம் வேறையா இருக்கலாம், கதைகள் சொல்லப்படுகிற மொழி வேறையா இருக்கலாம், பட் the message is same. என்ன சொல்றாங்க? அரபு தேசத்திலும் அபூபன், you are the one who is more dear to God. Why? Because you are the one who is serving fellow human beings. அதுதான் நம்ம சொல்றோம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும். அது மட்டும் இல்ல, ஒரு டே டு டே லைஃப்ல கூட பாருங்க, ஒரு அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு எவ்வளவோ செய்யலாம். அவங்களுக்கு எவ்வளவோ நீங்க கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்கலாம், பியூட்டிஃபுல் பிரசன்ஸ் கொடுத்திருக்கலாம், அவங்க அதெல்லாம் மகிழ்ச்சியோட ஏத்துக்குவாங்க. ஆனால் அவர்கள் குழந்தைக்கு ஒரு நன்மை செய்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மேபி ஒரு ஸ்கூல் அட்மிஷன் அல்லது காலேஜ் அட்மிஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், இந்த நன்மையை தான் அவங்க வாழ்நாள் முழுவதும் மதித்து போற்றி உங்களை பாராட்டுவாங்க. அப்போ ஒரு பெற்றோருக்கே நீங்க அவர்களுக்கு செய்த நன்மையை விட அவர்கள் குழந்தைகளுக்கு செய்த நன்மை தான் மிக மிக மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றால், கடவுளின் குழந்தைகளான அவரின் படைப்பு நீங்கள் எந்த ஜீவனுக்கு நன்மை செய்தாலும் that makes God happy. கடவுளுக்கு நம்ம செய்கின்ற அந்த அபிஷேகமோ ஆராதனையோ பூஜையோ கடவுளுக்கு ஒரு நாளும் சந்தோஷத்தை கொடுக்க போறதில்லை. அதற்கு பதிலாக கடவுளின் படைப்பான அவருடைய குழந்தைகளான நீங்கள் அத்தனை ஜீவராசிகளுக்கும்
நீங்கள் காட்டுகிற அன்பு அதுதான் கடவுளை மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. அப்போ when it will be possible for us to extend our love, care and affection to all living beings only when we become pure in our heart. அதுதான் அழகா தலைப்புல கொடுத்திருக்காங்க, நல்ல உள்ளம். See, இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நேச்சுரல் கொஸ்டின், எப்படி நல்ல உள்ளத்தை டெவலப் பண்ணிக்கிறது, எப்படி உள்ளத்தை நல்ல உள்ளம் ஆக்கி கொள்வது? ரொம்ப சிம்பிள். அருட்தந்தை சொல்றாங்க, எல்லோரும் பிறக்கும் பொழுது நல்ல உள்ளத்தோட தான் பிறக்கிறோம். ஆனால் நம்முடைய வினைகள், இந்த இம்பிரின்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த வினைகள் தான் காரணம் நம்ம தடுமாறுவதற்கும் தடம் மாறுவதற்கும். சரி, இப்போ எப்படி நல்ல உள்ளத்திற்கு வினைகள் காரணம் என்றால் அந்த வினைகளை போக்கி தூய்மை அடைவது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஞ்சம் இந்த வினைகளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல மூன்றா சொல்லுவாங்க, அத சஞ்சித, பிராரப்த, ஆகாமிய கர்மா. தமிழ் அதை இரண்டா சொல்லுது. இந்த சஞ்சித பிராரப்தம் இரண்டையும் ஒன்னா சேர்த்தி பழவினை. இந்த ஆகாமிய கர்மா இஸ் நத்திங் பட் புகுவினை. சரி, இந்த சஞ்சித வினைங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சஞ்சித்தம், the word itself represents a huge bundle, ஒரு பெரிய மூட்டை. அது தெலுங்குலயும் சரி சான்ஸ்கிரிட்லயும் இந்த வார்த்தை என்ன குறிப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மூட்டையை குறிப்பிடுது. சரி, இப்ப என்ன மூட்டைன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் நாம் பிறக்கும் பொழுதே, ஏன்னா இப்ப கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஒரு குழந்தை born blind அப்படின்னா, is there any justice in the rule of God? குழந்தை என்ன தப்பு செஞ்சது, நீங்க இதுக்கு என்ன காரணம் சொல்லணும்? இன்னைக்கு நிறைய நமக்கு தெரியும் இல்லைங்களா, குழந்தைகள் பிறக்கும் போது டயபெட்டிக், இன்னைக்கு ரொம்ப உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த MR கிட்ஸ் ஜாஸ்தி. எவ்வளவு நமக்கு வருத்தமா இருக்கும். அது எந்த தப்புமே செய்யாம ஏன் இந்த குழந்தைகள் இந்த துன்பத்துக்கு உள்ளாகிறார்கள் என்றால், அதுதான் சஞ்சித கர்மா என்று சொல்லுகின்றார்கள், பழவினை என்று தமிழ் சொல்லுது. என்ன காரணம்னா, இந்த பேரண்ட்ஸோட இம்பிரின்ஸ் தான் குழந்தைகளுக்கு ஒரு கேபிட்டல். அதை பேஸா வைத்துக் கொண்டுதான் நாம் எல்லோருமே we start our life. அப்ப பெற்றோர் மட்டும் தான் காரணமான்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு எங்க இருக்கும், அவங்க பெற்றோர்கள். இப்படியே if you trace back, எங்க போய் நிப்போம், முதல் மனிதன். அந்த முதல் மனிதன் எங்க இருந்து தோன்றினா நமக்கு தெரியும், ஐயறிவு விளங்கினம். இப்படியே நீங்க பின்னாடி 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 போனீங்கன்னா, ரைட் ஃப்ரம் த சுப்ரீம் எட்டர்னல் காட், அந்த இறை நிலையில் இருந்து இன்று மனிதன் வரை you can see an unbroken chain. எங்கேயுமே இந்த தொடர் அறுபடல. It is so continuous. அப்ப நமக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், கடவுள்ல இருந்துதான் கண்டினியூஸா மனிதன் வந்திருக்கான்னா, உள்ளம் நல்ல உள்ளமா தான் இருக்கணும், எப்படி பிரச்சனை வருது? ஆனா பாருங்க, கடவுள் ஒரே ஜம்ப்ல நேரடியா மனிதனா வந்துடல. என்ன ஆச்சு, நம்ம அழகா பிரம்மஞான பாடல்ல பாடுவோம் இல்லைங்களா, இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணா. சோ அந்த இறைநிலை சுத்த வெளி அசைவில் அணுவாகி அணுக்கள் கூடிய கூட்டில் தோற்ற பொருட்களாகி ஓர் அறிவு முதல் 6 அறிவு உயிரினமா வந்திருக்கு. இந்த பரிணாமத்துல, in this evolutionary process, we came from animal kingdom. So what are all imprints the animals possess, that is our natural qualities, instinct அப்படின்னு சொல்லலாம். இயல்பாகவே மிருக குணம் தான் நம்ம கிட்ட தலை தூக்குது. அதனாலதான் ஞானிகளுக்கு நம்ம என்ன ஒரு பெயர் வச்சிருக்கோம், மகான். அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான், ஆனால் இந்த விலங்கின குணம் தலை தூக்காமல் தடுத்து விடுகிறார்கள். எப்பொழுதுமே அன்பும் கருணையுமாக வாழ முடிகின்றது. ஆக மகா கூட்டல், ஆண் என்றால் சாதாரண மனிதன், இந்த மனிதனில் மகா மனிதன், அவர்கள் தான் மகான் என்று சொல்லுகின்றோம். அப்போ நமக்கும் அது சாத்தியம். இட் இஸ் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டு எக்ஸிபிட் நோபல் குவாலிட்டிஸ். இந்த உண்மையை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போறோம். இப்போ நமக்கு பெரியவர்கள் கிட்ட வந்த வினைப்பதிவுகள், அதுதான் ரொம்ப அழகா ஒரு உவமை சொல்லுவாங்க மகரிஷி. மழை நீர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடல் நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகங்களாகி குளிர்ந்து மழையாக பொழியும் பொழுது how pure the rain water is. But
it gets contaminated according to the land on which it falls. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, சாக்கடையில விழுந்தா தூய மழை நீர் சாக்கடையா ஓடுது. ஏரி குளம் குட்டைன்னு எங்க விழுகிறதோ அதே தூய மழை நீர் நாம சாப்பிடுறோம்னா நம்மிடமிருந்து வெளியே போறப்பவும் கழிவாகத்தான் வெளியே போகிறது. அது போலதான் இறைநிலை தூய்மையானதுதான். ஆனால் அந்த இறைநிலை இந்த ஈரறிவு உயிர்ல இருந்து 5 அறிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறை பரித்துண்ணல் என்று மகரிஷி சொல்லுவாங்க. இன்னொரு உயிருக்கு துன்பம் கொடுத்துதானே வாழ்கிறது. அப்போ அந்த பதிவுகளை அடிப்படையாக கொண்டு வாழ்வை தொடங்கியதால் மனிதனுக்கும் இயல்பாக துன்பம் கொடுப்பது இயல்பாக இருக்கிறது. ஆனால் இதை மாற்றிக் கொள்வதற்குத்தான் நம்ம எங்க முயற்சி எடுக்கிறோம், அகத்தவம் எல்லாம் செய்து இந்த வினைகளில் இருந்து மீட்டுக் கொள்கிறோம். அப்போ இந்த இரு வினைகள்ல பாத்தீங்கன்னா சஞ்சித கர்மம்ங்கிறது மூட்டை வழி வழியாக வந்தது. அந்த மூட்டையை கொண்டு இந்த நிமிடம் வரை நாம் என்னவெல்லாம் செய்தோமோ அது பிராரப்த கர்மா. அதனாலதான் இந்த பிராரப்தத்தையும் மாற்ற முடியாது, சஞ்சிதத்தையும் மாற்ற முடியாது. We have no rights over these two karma. That is why Tamil grouped these two into one and name it as old imprints. Paravina, it is old, you can't do anything about it, just forget about it. But you can do something about your present karma. அழகா சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க பாருங்க, ஆகாமிய கர்மா. ஆ means ஆன்மா, soul. காமியம் means ஆசை, இச்சை. சோ ஆன்மாவிற்கு ஆசை ஊட்டி செயலில் ஆழ்த்தவல்ல கர்மம், இது ஆகாமிய கர்மம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃப்ரைடே நைட், thank God it's Friday, enjoy பண்ணுவோம். 5 days a week literally I slogged, I just want to relax myself. இப்படி நீங்க நினைச்சிருந்திருக்கலாம். மெஜாரிட்டி பீப்புள் அப்படித்தானே நினைச்சாங்க. அதனாலதான் only 25 are in the session. That is why I always appreciate Kiran. Even though she can't understand the language, I don't know, somehow she is with us. It is because of the noble imprints she possesses. So this is the Akamya Karma. The decision which we took to take part in this session, this Akamya Karma, it is absolutely in our hands. In the Friday evening, we can decide whether to go out for enjoyment or whether to participate in the session and get ourselves purified. This is said to be Akamya Karma. அதனாலதான் தமிழ்ல அதை புகுவினைன்னு சொல்றாங்க. இதற்கு மேல நாம் செய்யக்கூடிய செயல்கள். But again, remember one thing which is most important. Even this Akamya Karma is decided based on our Sanchita and Prarabdha Karma. அதனாலதான் இன்னைக்கு நாம செய்யற ஆகாமிய கர்மம் தான் tomorrow it is going to be our Prarabdha Karma, and that is going to be the Sanchita Karma for our kids. அப்போ நம்ம ஆகாமிய கர்மால எவ்வளவு அக்கறை எடுத்துக்கணும். அதுதான் திருவள்ளுவர் அழகா சொல்றாங்க, இருள் சேர் இருவினையும் சேரா. இருள் சேர் இருவினை. பொதுவா இருவினைக்கு நல்வினை தீவினை என்று உரையாசிரியர்கள் உரை சொல்லுவாங்க. பரிமேல் அழகர் உட்பட இந்த உரைதான் சொல்றாங்க. இருவினை என்றால் மனிதனை பந்தத்தில் ஆழ்த்தவல்ல நல்வினை தீவினை என்ற 2 வினைகளும் இறைவன் திருவடிகளை பற்றுகிறவர்களுக்கு போயிடும். ஆனா அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்றார், இருள் சேர் என்ற மொழி வருமா? நல்வினைக்கு எங்கேயாவது இருள் சேர்ன்னு சொல்லுவோமா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் தானே சொன்னோம். நல்லதை நாடிதானே முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நல்லதற்கு முன்பு ஏன் இருள் என்கிற அடைமொழியை கொடுக்க போகிறோம்? அப்போ இருவினை என்பது இங்கு பழவினை புகுவினை என்ற இருவினை. இந்த இருவினையும் இருள் சேர் துன்பத்தை கொடுக்க போகிறது. ஆனால் நீ அறிவை உயர்த்தி கொண்டு அகத்தவத்தின் மூலமாக அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொள்ள இந்த இருவினைகளிலிருந்து விடுபடுகிறோம். இருள் சேர் இருவினையும் சேரா என்று சொல்லுகின்றார். ஆண்டாள் நாச்சியார் கூட அதை ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்லுவாங்க திருப்பாவையில, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். போய பிழை என்றால் சஞ்சித பிராரப்த கர்மா, புகுதருவான் என்பது ஆகாமிய கர்மா. அதுல அழகா சொல்லுவாங்க, இந்த 2 வினைகளும் எப்ப போகும் தெரியுங்களா?
வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். அப்ப மனத்தினால் சிந்திக்கணும் என்றால் அகத்தவம் செய்யணும். அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஆகினை தவத்திலேயே ஆகாமிய கர்மா பியூரிஃபை ஆயிடும். ஏன்னா ஆகாமிய கர்மானா நம்ம என்ன சொல்றோம், நாம் இந்த நொடி முதல் இனி செய்யவிருக்கின்ற செயல்கள். அது அழகா அருட்தந்தை ஒரு கவியிலேயே சொல்லுவார் பாருங்க. குரு தொட்டு காட்டிட்டாரு ஆகினை சக்கரத்துல, அன்னவர் உணர்த்திய ஆகினை சக்கர அசைவில் சுழலில் அறிவை பொருத்த என் அறிவு ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது. The mind is now absolutely focused on my life force. And what is the result? என் நிலை மறந்து நான் இனி எச்செயலையும் எங்கும் எப்போதும் இயற்றாதிருக்கவும், முன் நிகழ்பின் எனும் முக்காலத்தையும் முறையாய் இணைத்து நினைக்கவும் பேசவும் செய்யவும் ஏற்ற திறன் வளர்கின்றது. உய்ய நல் அறிவின் ஒளி மிகுகின்றது. So when we keep doing the practice at Agna Chakra, what is the outcome? Constant awareness came into being, and we will never do any thought, word or deed that will be harm to anyone, including ourselves. நமக்கும் துன்பம் கொடுக்கிற செயலை செய்ய மாட்டோம், மற்றவருக்கும் துன்பம் கொடுக்கிற செயலை செய்ய மாட்டோம். எப்போ? only when we do the practice continuously. அதனாலதான் அருட்தந்தை அழகா சொன்னாங்க, இது போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம். வாரம் ஒரு முறை நம்ம கூடி பேசுறதுங்கிறது that is okay. நம்ம அறிவை உயர்த்திக்கிறதுக்கு it is also a tool to enhance our intelligence, but that alone will not serve the purpose. Every day we have to meditate. Only meditation can purify all our imprints. அப்போ ஆகினை செய்யும் பொழுதே ஆகாமிய கர்மம் போயிடும். துரியம் செய்யும் பொழுது அழகா நம்முடைய பழ வினைகளும் போகின்றது. துரியாதிதத்தில் சஞ்சித கர்மா போக மகரிஷி அழகா சொல்லுவாங்க, ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடர். இந்த பிறவி தொடரே we are able to put a full stop to this birth. அந்த அளவுக்கு மேன்மையானது இந்த துரிய தவத்தினுடைய மேன்மையை திருமூலர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. அதுதான் அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க, அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. நம்முடைய பிராரப்த கர்மம் இதுவரை நம்ம செய்தது எல்லாமே போகும். நச்சு விளை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன்னு சொல்வார். எப்போ? உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் வல்லமாம் சுற்று ஆகும். உச்சியில் மனதை வைத்து செய்யக்கூடிய துரிய தவத்தினால் நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கை முறை இயல்பாகும். அப்போ நம்முடைய ஆகாமிய கர்மாவும் பியூரிஃபை ஆயிடுது. நம்ம எதை செய்தாலும் எப்படி செய்ய போகிறோம்? நல்லதே மட்டும்தான் செய்ய போகிறோம். அதைத்தான் அருட்தந்தை அழகா ஒரு கவியில சொல்லுவாங்க. இந்த அகத்தவம் இருக்குது பாத்தீங்களா, ரொம்ப அற்புதமாக ஒரே ஒரு கவி, இந்த ஒரு கவி நம்ம நினைவுல வைத்துக் கொண்டால் கூட நல்ல உள்ளம் நமக்கு இயல்பாகும். முதல்ல வாட் இஸ் மெடிடேஷன் என்கிறதுக்கான டெபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க. அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர். Unless otherwise you understand the subject, you cannot appreciate it. அப்ப தவம்னா என்ன? அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் அதை சின்சியரா பிராக்டிஸ் பண்ணுவீங்க. என்னவா அதோட அர்த்தம்? அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி. It is nothing but focusing your mind over its source, the life force. அப்படி செய்தால் என்ன நன்மை கிடைக்கும்? அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளாம். Due to meditation practice, we are able to understand our source, the divine nature. அகத்தவத்தால் வீடுணர்ந்து அமைதி பெற்று இன்புறலாம். The very purpose of this human birth,
to become one with the Supreme is possible. வீடு பேரு, முக்தி, மோட்சம் இது எல்லாமே கொடுக்க வல்லது அகத்தவம். இப்ப நம்ம கேட்கலாம், ப்ளீஸ் விட்டுருங்களேன், அதெல்லாம் ரொம்ப 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 ஹையர் லெவல்ல வீடு பேரு அடைவது, முக்தி, மோட்சம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். I am an ordinary human being and I want to live my life very happily. That is all we need. அருட்தந்தை அடுத்த படியில் அது அழகா சொல்றாரு பாருங்க. அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிந்திடலாம். The reason for all our pains and miseries are nothing but these 5 senses. அதனாலதானே பெரியவங்க மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் நாங்க. இந்த 5 senses மூலமாக நீங்க enjoyment, we all experience any enjoyment only through the 5 senses. When that enjoyment is subject to a limit and method, it is always going to be an enjoyment. Only when we exceeds the limit, only when we cross the limit, we are going to suffer. And the willpower to put a full stop, தவம் தான் கொடுக்க முடியும். அகத்தவத்தால் ஐம்புலனை, you can regulate the enjoyment that we are able to enjoy using the 5 senses. அது மட்டும் இல்ல, துன்பத்திற்கு என்ன காரணம் சொல்வோம்? காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம். இந்த 6 குணங்களையும் நீங்கள் நற்குணங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். அகத்தவத்தால் 6 குண ஆளுமை பேர் அடைந்திடலாம். இப்பதான் இம்பார்ட்டன்ட் லைஃப் மெசேஜ் வந்துட்டாங்க மகரிஷி. அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் ஆற்றிடலாம். Even to understand your own life partner and even to upbring your children in a noble way, you need meditation. அகத்தவத்தால் அனைத்துயிர்கள் அருநட்பை பெற்றிடலாம். Not only mankind, you can be kind to all living beings, even your pets. எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுவதற்கு அகத்தவம் தான் ஒரே வழி. கடைசியில முடிக்கிறாங்க பாருங்க மகரிஷி அற்புதமா இந்த கவிதையை. அகத்தவம் தீவினை அகற்றும், அருள் நெறியை இயல்பாக்கும். அப்போ நல்ல உள்ளத்தை இயல்பாக, it becomes your natural way of living. To be good, to do good, to think good. It all becomes your natural way of living. அகத்தவம் அருள் நெறியை இயல்பாக்கும். அகத்தவமே உயிர் வழிபாடு அதனை விளக்கும் ஒளியாம். When can you be of love and compassion? Only when you have the understanding about life force. So அந்த உயிரை பற்றிய அறிவை தவம் தான் கொடுக்கும். Only when we comprehend the soul, then only we will be able to appreciate the same soul is functioning in every other person. And only then we can show love and affection to all of them. அதை சாதிக்க வல்லது அகத்தவம். அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஓர் சிறந்த முறை. Of all the prayers, the best form of prayer is meditation. Why? Because அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்பும் முடிவு. Because it is not going to be in contradiction to any religion. மகரிஷி அழகா சொல்லுவாங்க, உணவு உடை வணக்க முறை தள்ளி பார்க்க ஒன்றாகும் உட்கருத்து மதங்களுக்கெல்லாம். நீங்க எந்த ரிலிஜனை எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த பெரிஃபரியில தான் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். Maybe eating habits, the way they dress and the way they worship, that may differ. But the message, inherent message, எந்த மதமும் என்ன சொல்லுது? உதாரணத்திற்கு நீங்க இப்ப இஸ்லாம் எடுத்துக்கோங்க. இஸ்லாம்ல இறைவனுக்கு அல்லாஹ்னு சொல்றாங்க. நீங்க முஸ்லிம் கிட்ட போய் கேட்டு பாருங்க, அல்லாஹ் என்பது முஸ்லிம்ஸ்கான கடவுளா? அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, மனிதகுலம் முழுமைக்குமான கடவுள் அல்லாஹ் தான். கிறிஸ்டியானிட்டியில போய் கேட்டீங்கன்னா ஜீசஸ் என்ன சொல்லுவாங்க? அவங்க கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டுமான கடவுள் நான் சொல்றாங்க. அவர் பரலோகத்தில் இருக்கும் பிதா, மனிதகுலம் முழுமைக்கும் அவர்தான் கடவுள். நாம ஹிந்துயிசத்துல என்ன சொல்றோம்? பிரம்மம். பிரம்மம் என்பது இந்துக்களுக்கு மட்டுமான கடவுள் நான் சொல்றோம். அந்த பிரம்மம், the word itself denotes infinite. சோ எல்லையற்ற தன்மை. அப்போ சகல ஜீவராசிகளுக்கும், மனிதர்களுக்கு மட்டுமல்ல, for all the creations, it is the supreme power.
அப்போ அருட்தந்தை சொல்றாங்க, அனைத்து மதங்களும் அடைய விரும்பும் முடிவு. சோ வணக்க முறை வேறுபாடா இருக்கலாம், ஆனால் எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? இறைநிலை ஒன்றுதான், இறைவன் ஒன்றுதான். The language differs, but the content is one. அகத்தவம் தான் எந்த மதத்திற்கும் முரண்பாடு இல்லாதது. அப்போ நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அகத்தவம் செய்து செய்து உள்ளத்தை உயர்த்தி கொள்ள முடியும். நல்ல உள்ளமாக நாம் அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை எப்பொழுதுமே அன்பும் கருணையுமாக இருக்கும். அததான் அருட்தந்தை அழகா இரண்டொழுக்க பண்பாட்டுல சொல்லி கொடுத்தாங்க. நம்ம நாள் தவறாமல் தியானத்துல நம்ம சொல்றோம். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். அருட்தந்தை பாருங்க, முதல்ல 5 ஒழுக்க பண்பாட்டை தான் அனௌன்ஸ் பண்றாங்க. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும்னு. அதன் பிறகு என்ன நினைக்கிறாரு, சரி 5 ஒழுக்கம்னு சொன்னா கூட இவங்க ஃபாலோ பண்ணாம விட்டுருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு மிக கருணையோட அதை 2 ஒழுக்கமாக சுருக்கி அதையும் கூட நம்ம மறந்துடுவோம்னு சொல்லிதான் நாள் தவறாமல் தியானத்துல ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருங்க. அது கருமையத்துல பதியும். நம் வாழ்நாள் முழுக்க நம்ம செய்யாட்டியும் கூட நிச்சயமா நம்ம குழந்தைகள் கிட்டையால் துளிர்த்து நன்மையை மட்டுமே செய்வதற்கு அவர்களை தூண்டும். இந்த 2 ஒழுக்க பண்பாட்டிலும் அருட்தந்தையின் அளவற்ற கருணையை பாருங்க. முதல் பண்பாட்டை மட்டும்தான் மேண்டேட்டரி கம்பல்சரி ஆக்குறார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். 2வது கூட just forget about it for time being. If possible, you can do help to others. அதை விட்டுருவோம் இப்ப. But first rule is it's compulsory. At any cost, we should never do harm to anyone, both to the physic or to the psyche. இந்த கம்பல்சரி விதியை மட்டும் இந்த இணைப்புல இருக்கிற இத்தனை பேரும் நம்ம இன்னைக்கு ஒரு உறுதியா எடுத்துக்குவோம். இன்று முதல், from this day onwards, I will never do any harm to anyone. Here again, please remember one thing. This is our goal, but we have to follow certain process to achieve this goal. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு கேட்டு உடனே பார்த்து நாளைக்கு நான் வைஃப் கிட்ட கோவப்பட்டேன் அல்லது என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சத்தம் போட்டேன், குழந்தைங்க கிட்ட I just punished them அப்படின்னதுமே சோர்ந்து போயிட்டு என்னமோ சொன்னாங்க, இந்த விதியை பின்பற்றணும்ட்டு I am not able to follow this golden rule அப்படின்னு விட்டுடாதீங்க. See, process always takes time. இன்னைக்கு இட்லி வேணும்னு நம்ம கேட்டா கூட 1 day before அந்த இட்லிக்காக மாவு அரைச்சி வச்சிருந்தாதான் today we can enjoy the idli. See, the process always takes time. So try to remember that the goal is not to inflict pain to anyone, but we need to follow meditation so that we can achieve the goal. So with this, I want to conclude this session. இந்த அற்புதமான தலைப்பை கொடுத்த அன்பு தம்பி செந்தில் அவர்களுக்கும், பொறுமையோடு இந்த இணைப்பில் இணைந்து கொண்ட இந்த சிந்தனையில் பங்கு கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு வாழ்வதற்கும் அருட்பேராற்றல் உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் அமைவதற்கும் எல்லாம் வந்த இறையருளையும் குருவருளையும் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. ஒரு அருமையானதொரு உரை. உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம், அதை யோசிச்சுட்டு இருங்க. அம்மாவை வாழ்த்திடலாம். இன்றைய நமது சிந்தனையை உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற தலைப்பில் அருமையாக நமக்கு வழங்கிய பேராசிரியர் அருள்நிதி அருள்செல்வி அம்மா அவர்களை வாழ்த்திடலாம். பேராசிரியர் அருள்நிதி அருள்செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி அருள்செல்வி அம்மா மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி சஞ்சீவ். வாழ்க வளமுடன். ஐயா அருளானந்தன் ஐயா ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா நீங்களே அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. சஞ்சீவ் ப்ளீஸ் ஹெல்ப். நான் வந்து அன்மியூட் பண்ணிருக்கேன். வாழ்க வளமுடன். இந்த ஐயா வாழ்க வளமுடன். சிறப்பாக நிகழ்த்தினீங்க. உங்களுடைய பெற்றோர்கள் வழியில ஒரு மிகச்சிறந்த ஒரு அருட்தந்தருடைய ஒரு அருட்தொண்டராக, ஒரு சிறந்த முதுநிலை பேராசிரியராக நீங்க திகழ்வீங்க. அதற்கு இறையர்களும் குருவர்களும் உங்க பெற்றோருடைய ஆசையும் எங்களை போன்ற ஆசிரியருடைய நல்வாழ்த்துக்களும் நிச்சயம் துணை புரியும். சுருக்கமா சொல்லப்போனா ஒரு பொருள் எடுத்துக்கொண்டா அது அருட்தந்தருடைய மிக சரியான பாடல்களை அதை நன்மை மேற்கோள் காட்டி சிறந்த முறையிலே இந்த உரையை நிகழ்த்தினீங்க. என்னுடைய பாராட்டுக்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். இதை கேட்பவர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் எண்ணுகிறேன். ஏன்னா எல்லோரும் இந்த பாடலை அப்பப்போ படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த பாடலை நீங்க சொல்லும்போது மற்றவங்களுக்கும் அருட்தந்தர்கள் ஞான களஞ்சியம் என்று 2000 பாடல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆர்வம் வரும். அதனால அந்த முறையில உங்களுக்கு எனது உளமார்ந்த பாராட்டுக்கள். மேன்மேலும் உங்க குடும்பத்தான அனைவரும் அருட்தந்தருடைய நல்ல ஆசினாலும் அருள் பேராற்றல் கருணினாலும் அனைத்து வளங்களும் நிறைவாக பெற்று வாழ்கவுடன் உங்களுடைய ஆன்மீக தொண்டு மேன்மேலும் சிறக்க வளமாற வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள துணை பேராசிரியர் செந்தில்குமார் அவர்களுக்கும், புதிதாக தவம் வைத்து தொடங்கி மிக சிறப்பாக சேவை செய்து வரும் துணை பேராசிரியர் சஞ்சீவ் சிதம்பரம் அவர்களுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் என்னுடைய வணங்கந்த நல்வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றிமா. நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. தங்கள் ஆசிகளுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நீங்கெல்லாம் பில்லர் ஆஃப் வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர். அதனால பெரிய பாக்கியம் எங்களுக்கு. நீங்க இணைஞ்சிருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நான் பயன்பெற்றிருக்கேன். வாழ்க வளமுடன். நன்றி. It shows your humbleness. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. தேங்க்யூ. எனக்கு உண்மையில நடுக்கம் தான் இருந்தது ஐயா முன்னாடி எல்லாம் பேசுறதுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த நிலையில இருக்காங்க. உணர்ந்து அருட்தந்தையோட அந்த நோக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே உணர்ந்து அதுவாகவே மாறி இருக்கிற பொழுது அந்த வைப்ரேஷன் தான் உண்மையில எங்களுக்குமே வந்து பாசிட்டிவ் இது கொடுக்குதுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. உங்க பிரசன்ஸே we treat it as very valuable. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா நீங்க பங்கேற்றுக்கிட்டதுல. நிறைய அம்மாவுடைய அந்த கவிதைகள் சொல்றது வந்து நிறைய ஆர்வத்தை நீங்க சொன்ன மாதிரியே தூண்டுதுங்க. நாங்களும் படிக்கணும் அப்படிங்கிற இதை சொல்லுது. மேல வருவீங்க சஞ்சீவ் சார். நான் அப்புறம் உங்களோட தொடர்பு கொள்றேன் உங்களோட. தேங்க்யூ. கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க பங்கேற்று. நன்றி. வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் வேற யாருக்கும் சந்தேகங்கள் அம்மாவுடைய உரையில ஏதாவது கேட்கலாம்? அன்பர்கள் யாருக்கும் வேற எதுவும் கேள்விகள் எதுவும் இருக்கா? ஏன்னா நம்ம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உலக நாளுக்கு வாழ்த்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது சொல்லணுமாமா? தேன்மொழி வந்து அன்மியூட் பண்ணிருக்காங்களே. வாழ்க வளமுடன் தேன்மொழி. வாழ்க வளமுடன்மா. ஒரே கொஸ்டின்மா. அந்த அம்மா நம்ம பிறவி எடுக்கிறதுக்கு அம்மா அப்பா காரணம் இல்லைங்கம்மா. அவங்களோட வினைகள் மூலியமா தான், அதனாலதான் நம்ம பிறவி எடுத்திருக்கோம். இப்ப வந்து அந்த வினைகள் வந்து நாம தவம் பண்ணனா அவங்களுக்கு பதிவுகள்லாம் குறையுமா அம்மா அப்பாக்கு? வாழ்க வளமுடன் தேன்மொழி. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. ஏன்னா பொதுவா மனிதர்களது இயல்பு என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா, நம்ம செய்யற தவம் வந்து என் குழந்தைங்களுக்கு போகுமா, என்னோட குழந்தைகள் வந்து நல்லா இருப்பாங்களா, அப்படிதான் எல்லாருமே கேட்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப அற்புதமா நான் செய்கிற தவம் வந்து என்னோட பெற்றோருக்கு போகுமான்னு கேட்டீங்க.
நிச்சயமாப்பா. அதுதான் அருட்தந்தை வாழ்த்தும் பயணம்ல சொல்லிக் கொடுப்பாரு பாருங்க. பெற்றோர் மட்டும் இல்ல, சம்பந்தமே இல்லாத ஒருவருடைய அறிவாட்சி தரத்தை கூட நம்மால உயர்த்த முடியும் என்கிற பொழுது, பெற்றோரும் நாமும் ஒரே உயிர் தானே. இன்னும் சொல்ல போனா அதிக வித்தியாசமே இல்லை. இன்னைக்கு உங்களோட வயசு வந்து 30ன்னு வச்சுக்கோங்க. உங்க அம்மா அப்பாவோட அந்த வினைப்பதிவுகள்ல இருந்து ஒரு 30 ஆண்டு காலம் தான் வந்து நீங்க இந்த ஆன்மா வந்து புதிதாக வினைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒண்ணுதான், வித்தியாசமே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இன்று உங்க பெற்றோர்கள் தவமே எடுத்துக்காட்டி கூட நீங்கள் தவம் செய்து 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 அவர்களை நல்ல மனம் குளிர நினைச்சு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்றப்போ அவர்கள் இந்த பிராக்டிஸ்க்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா என்ன ஆகும் தெரியுங்களா, நீங்க கொடுக்குற அந்த வாழ்த்து அலைகள், நம்ம அந்த அலையினோட 5 தன்மைகள் சொல்லுவோம் இல்லையா, கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன், இது வந்து தொடர்ந்து உங்களுக்கும் அவங்களுக்கு நடுவில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அவங்களை என்ன பண்ணணும்னா, தியானம் கத்துக்கிறதுக்கு வரலன்னா கூட ஒரு நல்ல மனிதர்களாக அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையை, ரொம்ப கோவப்படுறவங்களா இருக்கலாம் அவங்க, அதெல்லாம் குறைஞ்சு வர்றத நீங்க அதிசயமா பாப்பீங்க. ஏன்னா அவங்க தியானமே செய்யல. ஆனாலும் எப்படி இந்த மாற்றம் அப்படின்னா, குழந்தைகளான நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்ற அந்த வாழ்த்து உங்களோட தவத்துல. அதனாலதான் நம்ம தவம் ஆரம்பிக்கும் பொழுதே அன்னை தந்தையை வணங்குறோம் பாத்தீங்களா. நீங்க என்ன பண்றீங்க, அவங்க அதாவது இப்ப ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ், 1 கோடி ரூபாயில ஒரு பிசினஸ் கொடுத்தா இந்த குழந்தைகள் தங்களோட அறிவையும் திறமையும் பயன்படுத்தி அது ஒரு 100 கோடிக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க இல்லைங்களா. அப்படிதான் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இம்பரன்ஸ் கேபிட்டல் மாதிரி உங்களுக்கு பேரண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்கள் உங்க பெற்றோர்களுக்கு கிடைக்காத இந்த அகத்தவ பயிற்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் கூட உங்க பெற்றோர்கள் வினைகள்ல பதிந்த ஒரு நன்மையான ஒரு பதிவு தான் காரணம். அதனாலதான் அந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்றோம். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கும் அந்த ஏக்கம், எதற்காக இந்த மனித பிறவி எடுத்தேன், இந்த பிறவி எடுத்ததன் நோக்கமான இறைநிலை உணர்வு எனக்கு கிடைச்சிடாதா என்று உங்க பெற்றோர்கள் இல்ல, அவங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னால கூட எங்கேயோ ஒண்ணு நினைச்சிருக்கலாம். அதுதான் இன்னைக்கு நாம இந்த அகத்தவம் செய்வதற்கு ஒரு கருவி. அப்ப நாம் தியானம் செய்ய செய்யமா அவர்களை வாழ்த்த வாழ்த்த அவங்க நம்மளுடைய தியான முறைக்கே வராட்டி கூட அந்த நல்ல உள்ளம் அவர்களுக்கும் கிடைக்கும். மிக்க நன்றி தேன்மொழி. வாழ்க வளமுடன். ஸ்ரீதேவி வாழ்க வளமுடன்மா. I think we have only 3 more minutes. சொல்லுங்க ஸ்ரீதேவி. அந்த இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன்க்கா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுக்கு நிறைய நாள் எனக்கு மீனிங் தெரியாம இருந்தது. இன்னைக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன். அந்த டைட்டில் பார்த்தோன்னே அதுதான் நினைச்சேன். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கக்கா. நன்றி. பியூட்டிஃபுல்மா. உங்க கேள்வி பாருங்க, நீங்க வெளியில கேட்கலன்னா கூட அதுதான் தேன்மொழி. இப்ப பாருங்களேன், உங்க கேள்விக்கும் சரியான ஆன்சர் வந்துருச்சு. ஸ்ரீதேவி ரொம்ப நாளா மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்காங்க, ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ் என்று மகரிஷி சொல்லுவாங்க. அவங்களுடைய கேள்வி அவங்க வெளிப்படுத்தலைன்னா கூட அது எப்படியோ செந்திலோட மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த தலைப்பா அவர் கொடுக்கிறாரு. இவ்வளவு அழகா டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் கனெக்ட் ஆக முடியும் என்றால் why not your own parents? ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்ணும் தேன்மொழி. நீங்க கொடுக்கிற வாழ்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓவர் டு சஞ்சீவ். வாழ்க வளமுடன் சஞ்சீவ். நன்றிங்கம்மா. நன்றி அக்கா. ரொம்ப அருமையா இருந்தது, சிறப்பா இருந்தது. நீங்க அதோட உள்ளத்தின் உள்ளம், அதோட எப்படி அந்த உள்ளம் நல்லத்து உள்ளம் எப்படி ஏன் உறங்காது, அது எப்படி அந்த நல்லத்து உள்ளத்தை எப்படி ஏற்படுத்தணும்னு மிக சிறப்பாக சொன்னீங்க அக்கா. ரொம்ப வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. அருளன் ஐயா வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து சிறப்பு வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். வாழ்க வளமுடன். நிறைவு பண்ண முடியும் செஷன் நினைச்சேன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க அத்தை. செந்தில் இல்ல அவங்க உரைகள் பத்தி தான் சொல்றேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதோ இல்லையோ, இவங்க உரைய கேட்டனைக்கெல்லாம் எனக்கு உறக்கம் வர்றதில்ல. வியந்து 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 அதை யோசிச்சுட்டு அந்த அதனுடைய சாரத்தையும் அந்த சாரத்தை கொடுக்க இவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டும் எப்படி இப்படி இவங்கனால முடியறது அப்படிங்கிற அதை வியந்து வியந்து ஒவ்வொரு உரை இவங்க அன்னைக்கும் எனக்கு தூக்கம் போயிடுது. சோ உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்குதோ இல்லையோ, இவங்க உரைய கேட்கிற அன்னைக்கெல்லாம் எனக்கு தூக்கம் போயிடுது. நல்லதுக்கு சொல்றாங்க. நல்லதா அதான் உங்களோட அன்பு ஆசிகள் எல்லாம் தாமா காரணம். இந்த மாதிரி உரை சிறப்பா அமையறதுக்குமே கூட பார்ட்டிசிபென்ட்ஸ், அந்த ஆடியன்ஸோட ரிசெப்டிவிட்டி தான் முக்கியமான காரணம். அந்த வகையில நீங்க எல்லாம் எவ்வளவோ அறிவிலும் அனுபவத்திலும் பெரியவங்களா இருந்தும் கூட இதுல இணைந்துக்கிறது தான் எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ரொம்ப நன்றி உங்களுக்கு. வாழ்க வளமுடன். இந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நாங்கெல்லாம் ஏதோ கொடுத்து வச்சிருக்கணும் உங்க ஒரே கேக்குறது.
உண்மையிலே வாழ்க மிக்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிம்மா.